புவிசார் குறியீட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 6 பொருள் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து செட்டிக்குளம். செட்டிக்குளம்னா சின்ன வெங்காயம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து சட்டியில் போட்டு தான் வைக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க குழம்பு. அடுத்து வந்து புளியங்குடி. புளியங்குடினா எலுமிச்சை. எலுமிச்சை பழம் வந்து எப்போவுமே புளிச்சு தான் கிடக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து வந்து விருதுநகர். விருதுநகர்னா சம்பா வத்தல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு வந்து நம்ம சம்பா வத்தல் போட்டு குழம்பு வச்சு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து வந்து ராமநாதபுரம். ராமநாதபுரம்னா சித்திரை கார அரிசி. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ராமநாதபுரத்தில் வந்து நம்ம சித்திரை குடி திருவிழா, மேலச்சவுனு கீழச்சவுனு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமநாதபுரம்னா சித்திரை கார அரிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பண்ருட்டி. பண்ருட்டினா பண்ணில் வந்து பலாப்பழமும் முந்திரியும் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது உங்களுக்கான கொஸ்டின். இந்தியா அளவில் வந்து தமிழ்நாட்டு இடம் எத்தனை? அதே மாதிரி தமிழ்நாட்டு எத்தனை பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க என்பதை வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.